பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசுவுக்கு தம்முடைய படகை பேதுரு கொடுத்த போது ஆண்டவர் பேதுருவை வெறுங்கையாய் அனுப்பிவிடவே இல்லை. அதற்கு பிறகு அந்த படகை ஆழத்துக்கு கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி வலைகளை வீசச் சொன்னார். அப்படியே பேதுரு வலைகளை வீசின போது அவன் எதிர்பாராத அற்புதம் நடந்தது. காரணம், முழுவதும் பாடுபட்டு உழைத்தோ ஒரு மீனும் அகப்படாத சூழ்நிலையில் பகல் வேளையில வலை வீசின போது 2 படகு நிரம்பி வழியத்தக்கதான மீன்கள் அந்த வலையிலே அகப்பட்டு கொண்டது. அப்பொழுது பேதுரு இயேசுவின் பாதத்திலே விழுந்து, நான் பாவியாகிய மனுஷன், என்னை விட்டு அகன்று போவும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். காரணம், அவன் எதிர்பாராத ஒரு அற்புதம் நடந்தபோது அவனால் அதை கிரகிக்க முடியவில்லை. ஆகவே தான் என்ன பேசுகிறோம் என்று சரியாய் உணராத விதத்தில் அவன் இயேசுவிடத்தில் தன்னுடைய உண்மை நிலையை அவன் அறிந்திருந்ததினாலே, இந்த பாவியான மனுஷனுக்கா இவ்வளோ பெரிய அற்புதங்களை நீர் செய்கிறீர் என்று ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுகிறவர் அல்ல. அற்புதங்களை செய்ய ஆண்டவருக்கு பிரியமானவர்களே வல்லமை உள்ளது என்பதை அறிந்து, அந்த தெய்வம் நன்மை செய்யும் போது ஆண்டவரிடத்தில் நாம் இன்னும் அதிகமாய் பற்றுறுதியோடு வாழவும் பற்றுறுதியோடு அவரை பின்பற்றவும், தகப்பனே எனக்கு நீர் கொடுத்ததெல்லாம் கிருபையினால் உண்டானது என்று சொல்லி அவரை துதிக்கவும் தான் வேணுமே தவிர, நான் அதற்கு தகுதியில்லாதவன், இந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த உயர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியில்லாதவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துவதினாலே எதுவும் ஆகப் போகிறதில்லை. அதே நேரம் ஆண்டவர் தகுதியில்லாத என்னை தேடி வந்து இவ்வளவு நன்மைகளை எனக்கு தந்திருக்கிறாரே, அவருக்கு எப்போதும் நான் ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் ஏறெடுப்பேன் என்று நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். வேதத்திலிருந்து நான் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். பொதுவாக நம்ம ஊரில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது என்று சொல்லுவார்கள். பேராசைப்படும் போது அது பெரும் நஷ்டத்தில் முடியும் என்று சொல்லுவார்கள். தாவீதுடைய மூத்த 3 சகோதரர்களும் சவுலின் படையில வீரர்களா, அதாவது இராணுவ வீரர்களாக இருக்கிறார்கள். நம்ம ஊரில் வழக்கமாக கவனிக்கக்கூடிய ஒரு காரியம், ஒருவர் ஒரு ஸ்தானத்தில் இருப்பதை பார்க்கும்போது அதே ஸ்தானத்தில் வருங்காலத்தில் நம்ம இருக்கணும் அப்படி ஒரு ஆசைப்படுவோம். சகோதரன் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருந்தால் அதே போல் ஒரு நல்ல உத்தியோகத்தில் நானும் அமரணும் என்கிற ஒரு ஆசைப்படலாம். ஆனால் தாவீது ஒருவேளை ஆசைப்பட்டிருக்கலாம், தன் சகோதரர்களைப் போல தானும் வருங்காலத்தில் சவுலின் படையில் ஒரு வீரனா இருக்கணும் என்று ஆசைப்பட்டிருக்கலாம். அதுக்காக ஒருவேளை ஜெபித்தும் இருக்கலாம். ஆனால் அவனுக்கு கிடைச்ச உயர்வு என்ன அப்படின்னா, சவுலை தள்ளி ஆண்டவர் முழு இஸ்ரவேல் படைக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் தாவீதை ராஜாவாக உயர்த்தினார். இது ஆண்டோடைய கிருபை. தாவீது சொல்லக்கூடியது, என் வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய கிருபையும் நன்மையும் என்னை பின்தொடரும். அதாவது இதுபோல உள்ள நன்மைகளும் உயர்வுகளும்
இந்த காரியத்தில் மாத்திரமல்ல, இனி வருங்காலத்திலும் என்னுடைய வாழ்க்கையில் பின்தொடரும் என்று சொல்லி அந்த ஆண்டவரை இன்னும் அதிகமாக அவர் மகிமைப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, சில நன்மைகளுக்கு, சில உயர்வுகளுக்கு பின்னால சில நல்ல குணங்களும் நல்ல சுபாவங்களும் முக்கியமாக அது எதிர்பார்க்கப்படுகிறது. முழு உலகத்தையும் ஆண்டவர் தண்ணீரினால் அழித்த காலத்தில் நோவாவையும் குடும்பத்தையும் காப்பாற்ற சித்தங்கொண்டு அந்த நோவாவையும் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக 100 வருட காலங்கள் ஆண்டவர் பூமியில் நடக்கிற அக்கிரமத்தை பொறுத்து கொண்டிருந்தாராம். ஒரே ஒரு குடும்பத்தை பாதுகாக்க அவர் அக்கிரமங்கள் பெருகுவதை கண்டும் அமைதியாய் இருந்தார். நோவா என்றைக்கு பேழை கட்டி அதற்குள்ளே பிரவேசித்தாரோ அதற்கு பிறகுதான் இதனுடைய கோபம் உக்கிரமாய் இந்த உலகத்தின் மீது வெளிப்பட்டது. வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, பூமியை தண்ணீரினால் அழிக்க ஆண்டவர் நினைத்த போது நோவாவுக்கு ஆண்டுடைய கண்களிலே கிருபை கிடைத்ததாம். எதனால் இந்த கிருபை கிடைத்ததென்றால், அவன் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்த மனுஷனாம். கர்த்தருடைய பிரமாணங்கள், சட்டதிட்டங்கள், கட்டளைகள் இல்லாத காலத்திலும் அல்லது நன்மை தீமையை குறித்து யாருமே பிரசங்கிக்காத காலத்திலும் நோவாவுக்கு சில காரியங்களில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும் என்கிறதான ஒரு கட்டுப்பாடை தனக்கென்று அவனை ஏற்படுத்தி கொண்டு தன் பிள்ளைகளையும் மனைவியையும் மருமக்களையும் அதே வழிகளிலே நடத்தினான். திருப்பலியில் நிற்கும்போது ஒரு ஜெபம் சொல்லுவோம். அதில் கடமை தவறினதினாலும் பாவங்கள் பல செய்தேன் என்று சொல்லி ஜெபிப்போம். என்ன கடமைகளை நாம் தவறினோம் என்று என்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? சுவிசேஷம் அறிவிப்பது என் மேலே விழுந்த கடமை. அதை நான் செய்யாமல் போகும்போது அது எனக்கு பாவம் என்று 1 கொரிந்தியர் 9:16 பவுல் எழுதுகிறார். அநேகம் கடமைகள் நமக்கு இருக்கிறது. பிள்ளைகளுக்கு பெற்றோரை கவனித்து கொள்ள வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்கிற கடமை இருக்கிறது. ஒரு வீட்டில் வாழ போகும்போது அந்த வீட்டில் உள்ளவர்களையும் அந்த வீட்டில் உள்ள தன்னுடைய கணவருடைய பெற்றோரையும் மதிக்க வேண்டும், அவர்களுக்கு சில கடமைகள் நான் செய்ய வேண்டியது இருக்கிறது என்று அதை செய்யவும் நமக்கு ஒத்துழைக்கணும். இல்லாத பட்சத்தில் நம்ம கடமைகளை தவறும் போது அது பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கடமையை தவறி பாவம் செய்து கொண்டு நாம் சபையில் போய் ஆராதிக்கிறதுனால நாம் எதை சாதிக்க போகிறோம் என்று என்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? திருச்சட்டத்தை கேட்பதால் மட்டும், இறை வார்த்தையை கேட்பதால் மட்டும் யாரும் கடவுளுக்கு ஏற்புடையவராவதில்லை. கேட்ட இறை வார்த்தையின்படி நடக்கிறவனே கடவுளுக்கு ஏற்புடையவன் என்று தெளிவாய் யாக்கோபு 1:22 எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஆலயத்துக்கென்று சொல்லி ஓடுகிறோம். என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆசாரியன் வந்தான், ஒரு லேவியன் வந்தான். அவங்களுக்கு ஆலயத்தில் செய்ய வேண்டிய வேலை தான் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற மனுஷனை உதாசீனப்படுத்தி கொண்டு போகிறார்கள். இது இன்னைக்கு நம்ம ஊரில் நிறைய வீடுகளில் நடக்கிறது. நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு கண்ணால் காணக்கூடிய மனுஷனை நேசிக்க முடியாமல் எப்படி கண்ணால் காணாத ஆண்டவரை நேசிக்க முடியும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது போலதான் நம்முடைய நடைகளெல்லாம் இருக்கிறது என்பதுதான் மிக வருந்தத்தக்க கூடியது. நான் இன்றைக்கு அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறேன். சில உயர்வுகள் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு நான் கொஞ்சமும் தகுதி இல்லை அப்படின்னா ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறாரே, அந்த இரக்கத்தையும் கிருபையை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நம்முடைய வழிகளிலேயும் நம்முடைய உண்மைத்தன்மை, ஒரு முதியவரை கவனித்துக் கொள்வதாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளை பராமரிக்கிறதாக இருந்தாலும் சரி, கணவனுக்கு அன்பு பாராட்டுவதாக இருந்தாலும் சரி, மனைவிக்கு செய்ய வேண்டிய எந்த காரியங்களையும் தடையில்லாமல் செய்வதாக இருந்தாலும் சரி, அதில் உண்மை காணப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் அதில் 15 வசனத்தில் பவுல் இப்படி சொல்லுகிறார்,
கடவுளின் சொல்லொன்னா கொடைகளுக்காக அவருக்கே நன்றி உரித்தாகுக. அந்த ஆளெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனுஷர்களை துன்புறுத்தினவர். அவருக்கும் பக்தி வைராக்கியம் இருந்தது பிதாவாகிய தேவன் மேல. ஆனால் இயேசுவை ஆண்டவராய் அவரால் அங்கீகரிக்க முடியாமல் போனது காரணம், அவரை சுற்றி இருந்தவர்களும் யூத பாரம்பரியத்தில் வைராக்கியம் காட்டினவர்களுடைய அந்த வைராக்கியமும் அவரை கவர்ந்ததினாலே இயேசு ஆண்டவர் என்று அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அந்த மனுஷனை ஆண்டவர் தேடி வந்து அவரை தொட்டபோது அந்த உண்மை தெய்வம் இயேசு என்பதை அவர் அறிந்து கொண்டு அந்த தேவனுக்கு ஊழியம் செய்ய தன்னை ஒப்புக் கொடுத்தார். அவர் மனசு முழுக்க நான் அவரை எதிர்த்த ஒரு நபர், ஆனாலும் என்னை அவர் நேசித்தாரே, இவர் என்னை நேசித்தது போல எனக்கு முன்னாலே இருக்கிற மனுஷர்களை நானும் நேசிக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லிதான் மனுஷரை அவர் அதிகமா நேசித்ததுனாலதான் காயங்கள் மத்தியில துன்புறுத்தல் மத்தியிலையும் தன்னை துன்புறுத்தின மனுஷர்களுக்கு இயேசுவை போல சுவிசேஷம் சொன்னார். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தந்த கிருபைகளை ஒரு காலமும் இழந்து போகாதபடிக்கு உங்க நடை, உடை, பாவனை, செயல்கள் அனைத்திலும் உண்மைத்தன்மை வெளிப்படட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தருடைய கரம் இவர்களை நீதியின் பாதையில நடத்த கூடவே இருப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. சமாதானம்.